ஓகே பாய். நேத்ரா பாய். தேங்க்ஸ் பா. சரி இவ்வளவு வாங்க ஆனா வீட்டுக்கு இவ்வளவு வண்டி கூட்டிட்டு வாங்க ரெண்டு பேரும். வரேம்மா கண்டிப்பா. குடிக்க தண்ணி வாங்கிட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். டைம் 3:06. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. 50 கிலோமீட்டரில் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு ரீச் ஆயிடுவோம். எல்லாரும் தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. காருக்காரனும் தூங்குறான், லாரிக்காரனும் தூங்குறான். ஓட்டிட்டு வர்றது வந்து பெரிய ரிஸ்க்காக இருக்குது. இதில் பத்தாததுக்கு ரோட்டுக்கு நடுவில் புகையாக வேறு வருது. கண்ணும் தெரில ஒன்றும் தெரில. கொஞ்ச நேரம் ஒரு சின்னதாக ஒரு டீயை போட்டு கிளம்பலாம். சின்னதாக தூக்கம் போட்டோம். சின்னதாக தூக்கம் போட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். 2 பேர் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. We are in Pondicherry. Yes. வந்துட்டியா? லாக் பண்ணிட்டியா? டக்குன்னு ஒரு தூக்கத்தை போட்டு முழிச்சிட்டேன். நம்மளாம் அந்த பக்கம் ஏதாவது சமமாக தரகர இருந்துச்சுனாக்கா போயிட்டு என்ன கடல் சவுண்டே கேட்கல. கூட்டமே இல்லாமல் இந்த மாதிரி பீச்சை சுற்றி பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருக்கு. அஞ்சு மணிக்கு தூக்கம் தேடி அலைகின்றோம். பாருங்க, ஆளாளுக்கு ஒரு பெஞ்சை பிடிச்சி அப்படியே படுத்தாச்சு. நாங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் போய் பார்த்ததே இல்லை. பிளாட்ஃபார்மில் படுக்க வச்சுட்டாங்களே இன்னைக்கு. பீச்சு சைடு போய் படுக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரே மண்ணாக இருக்குது. மண்ணில் போய் எங்கிட்ட படுக்கிறது. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் சும்மா ஜாலியாக சும்மா படுத்துருந்துட்டு அப்புறமா சன்ரைஸ் பார்க்கணும். சன்ரைஸ் பார்த்துட்டு ஏர்லி செக்இன் பண்ணுறதுக்காக நாங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட்டில் கேட்கலான் இருக்கோம். சீக்கிரம் அலோவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. கொசு ஒரு பக்கம் கடிக்குது, ஒரு பக்கம் இங்கே வந்து வவ்வாலுங்க பறக்குது, ஒரு பக்கம் காக்காவும் குயில் எல்லாம் கத்திட்டு கிடக்குது. கையாமையான்னு கத்துதுங்க. தூங்க முடியல பாஸ், தூங்க முடியல. அங்கே பட்டு கிடந்தோமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ரோடு. யாருமே இல்லை, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஆளுங்களே இல்லாத ஒரு ரோடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மணி என்ன ஒரு 5:30 இருக்குமா? கரெக்டாக 5 மணி. எல்லோரும் வந்து வெறித்தனமாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நாங்கள் அம்போன்னு இங்கே உட்காந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். எங்கள் பின்னாடி தான் கடல் இருக்குது.
one of the best morning I ever had in my life. சூப்பரான சன்ரைஸ். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்னிங்ஸ் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான வியூ, சூப்பராக இருக்குது. அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷனோட அந்த சன்னு தெரியறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு ரூமில் போய் செக்இன் பண்ணலாம். ஆனால் நம்ம காலையிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு செம ஒர்த்து இல்லை. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஓல்டு லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்ல வந்தோம்னா பெர்ஃபெக்ட்டான ஆனா அந்த பாருங்க மேலே எத்தனை பறவைகள் பறக்குது. இல்லை ஃபுல்லாக எங்கே இருந்து பார்த்தாலும் வியூ தெரியும். இதான் அங்கேருந்துலாம் பார்க்குறாங்க சார். அதெல்லாம் இன்னும் நல்லாவே தெரியும். இங்கே மார்னிங் டைம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, சான்ஸே இல்லை. ஸோ எங்கள் நேரத்துக்கு ஏர்லி செக்இன் வந்து பாசிபிள். இப்போயே மணி 6:30, இப்போயே நாங்கள் போயிட்டு ரூமில் செக்இன் பண்ணலான் இருக்கோம். போயிட்டு காலை கடன்கள் மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறது தான் வேலை. இப்படி இல்லை இருக்கணும் ஹோட்டலு. இதுதான் ஹோட்டலு. யாருமே இவ்வளோ சீக்கிரம் அலோ பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ஓவரா பேசுவாங்க. ஃப்ரீயா இருந்தா பண்ணுவாங்க. ஆனா காசு அடிக்க பாப்பாங்க. திருப்பிடுவேன் வா. கொசு உட்காரு அதெல்லாம் பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஹை கைஸ், இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். லேவ் ஃப்ரெஞ்ச் நெஸ்ட், அதுதான் இந்த ரெசார்ட்டோட பேர். இதில் பார்த்தீங்கன்னா எல்எஃப்என் 2008 ரூம் நம்பர், சில்வர் ஸ்வீட். இது வந்து ஆக்சஸ் கார்டு ஆக்சசிபிள் டோர் லாக். திஸ் இஸ் அவர் சில்வர் ஸ்வீட் ரூம். ஹை கைஸ், நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம் தண்ணீரிலே. அங்க பாருங்க ஒரு ஆமை ஒன்று வருது. மிதக்குறீங்க அப்படின்னுக்குள்ள மிதக்குங்க. வாடா வாடா வாடா. ஆஹா, ஆமை இப்படியே கடக்கலாம் 1 மணி நேரம் நாளும். அது ரொம்ப ஆழம்டா மட்ட. We are now ஆமை ஆண்டிஸ் under the water. வா. ஓவர் குளோரின் வந்து கொஞ்சம் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரமாக நாங்கள் நீந்திக்கிட்டு இருக்கோம். கையெல்லாம் அப்படியே ஊறிடுச்சு. ஆமாம், பட் இருந்தாலும் ஆசை அடங்க மாட்டேங்குது. நான் மிதக்கிறேன். أم خزية وهيالا وهيالا زينة مخصايا ஊர்கணத்துல பாடி இறக்குங்க. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா இவள் மன்மத புயலா. ஓகே, ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. அருமையான ட்ரிப் இதோட ஓவர். நாங்கள் அப்படியே
ஊரை பக்கம் பார்த்து கிளம்பலாம். நல்லா இருந்துச்சுல்ல. ஆனால் இந்த ஸ்விம்மிங் பூலில் உண்மையாகவே செமையாக ஆட்டம் போட்டோம். நேற்றுலேருந்து ஒரே ஆட்டம் தான். தேங்க்யூ. ஓகே மணி 4:30 5 மணி 5:30 4:20. ஏய் ஆளாளுக்கு ஒன்றும் சொல்லாதீங்கடா. கரெக்டாக ஒன்று சொல்லு, உனக்கு வேண்டியது சொல்லு. யாராங்க? மணி 4:20. வெயில் வந்து முழக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே வேற வந்து அலோ 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 அலோன்ட்டு சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேலே வந்து நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உடம்புலேருந்து வந்து நெருப்பு ஏறி ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. இந்த உப்பு காற்றோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி மாய்ஸ்சர் ஏராக இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு காருக்கு போயிட்டு அப்படியே கிளம்பிடலாம். இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது.